அருண், இதில் யானை கொம்பன் அது எதுவும் பரவி இருக்கா, அடிச்சிருக்கா அந்த பயிரில் பாருங்க. இதில் வந்து அடிச்சிருக்க மாதிரி தான் தெரியுது. இப்போ இதில் பார்ப்போம். இப்போ இந்த இது தெரியுது பாருங்கள், ஒன்று இருக்குது, இந்த ஒன்று இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல இருக்குது, இந்த ஒன்று இருக்குது பாருங்கள். இந்த ஒரு இடத்துல யானை கொம்பன் வந்து அதாவது வெங்காயத்தாள் இலை போன்ற மாறிடும். இந்த இலை சுருண்டு வெங்காயத்தாள் போல் மாறிடும். இதுக்குள்ளே வந்து அந்த புழு வந்து இருக்கும். அதாவது அந்த என்ன பண்ணும், முட்டை விட்டுருக்கோம். எப்போனா நாற்றில் முட்டை விட்டு வச்சுருக்கோம். அந்த முட்டை பொறிச்சு இப்போ புழு அந்த மேகோட் வரும், மேகோட்டுன்னு சொல்லுவோம். அந்த மேகோட் வந்து ரெக்கையோடு இருக்கும். அது வந்து முதிர் பருவமாக இப்போ வந்து வெளியே வரும். அது எப்போ எங்கே வெளியே வரும்னா இந்த முனையிலேருந்து வெளியில் வந்து வந்துடும். இது எப்படி இந்த நோய் வந்து பரவுமா? இது நோய் கிடையாது, இது ஒரு பூச்சி தான். இது வந்து இந்த ஆனைக்கொம்பன் என்ன பண்ணுதுன்னா, உங்களுக்கு வந்து இனப்பெருக்கம் பண்ணி முட்டையை வந்து இந்த தண்டு பகுதியில் விட்டு வச்சிடும். இப்படி விழுறதுனால அதில் இருக்கிற அந்த பூச்சி வந்து அந்த குருத்தை சாப்பிட்டுட்டு அந்த இலையை வந்து வெங்காயத்தாள் போல் மாற்றிடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, இப்போ இதை நம்ம பிடுங்கி பார்ப்போம். பிடுங்கி காமிங்க பார்ப்போம். அந்த மேகோட் இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து தெரியுது பார்த்தீங்களா? இப்போ இதை நம்ம பிச்சு பார்ப்போம். இந்த இடத்துல மெதுவாக காமிங்க. இன்னும் தெரியுதா? வெயிட் பண்ணுங்கள் பார்ப்போம். இந்த தெரியுது பாருங்கள், கொஞ்சம் கையெடுங்க. தெரியுதா? இதில் வந்து அந்த ரெக்கை முளைச்சி அந்த மேகோட் ஆக போகுது. இப்போ அந்த புழு உயிரோடு இருக்குது பார்த்தீங்களா? அருண், இந்த யானை கொம்பனியை இயற்கை முறையிலையும் செயற்கை முறையிலையும் எப்படி கட்டுப்படுத்துறது? விவசாயிகளுக்கு ரொம்ப பெரும் பாதிப்பை ஏற்படுத்துது இது. ஆமாம், இது ரொம்ப ஒரு பாதிப்பானது தான். ஏன்னா இது வந்து ஒரு பொருளாதார சேதநிலை ஏற்படுத்தும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த தண்டுலேருந்து உங்களுக்கு கருது வராது. அப்போது கருது இல்லை அப்படின்னா உங்களுக்கு இதுலேருந்து விளைச்சல் கம்மி. இது இது எப்படி இதுக்கு மருந்தை நார்மலாகவே மருந்து அடிக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 10 செடி ரேண்டமாக ஒரு 10 செடி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 10 செடியில் ஒரு செடி இருக்கணும். அது மாதிரி ஒரு 100 செடி பார்த்தீங்கன்னா 100 செடியில் 10 செடிக்கு இருந்துச்சு அப்படின்னா மருந்து அடிக்கணும். இந்த லெவலில் அது பார்க்கணும். இப்போ இது இயற்கை முறையில் கட்டுப்படுத்துறதுக்கு மீன் அமிலம் ஏக்கருக்கு 1/2 லிட்டர் வாங்கி தெளிச்சிங்கன்னா அந்த வாடைக்கு இந்த மாதிரி பூச்சிகள் வராது. ரெண்டாவது அது மண்ணை வந்து சீர்படுத்துது, மண்ணில் வந்து நுண்ணுயிர்கள் அதிகப்படுத்துது. அப்புறம் அந்த மீன் அமிலம் பயன்படுத்தும் போது அந்த மீன் அமிலமானது நம்ம பயிர்களுக்கு ஊட்டச்சத்தாகவும் அமையுது. இயற்கை யூரியா மாதிரி தானே அதுவும். அதே நேரம் பூச்சி விரட்டியாகவும் பயன்படுத்துது, நோய் எதிர்ப்பு திறன் ஏற்படுத்துது. இப்போ வேரல்கள் தண்டல்கள்லாம் குறைக்குது. இப்போ இந்த ஆனைக்கொம்பு வந்துருச்சு அப்படின்னா அந்த மீன் அமிலம் பயன்படுத்தலாம். உங்களுக்கு அது முடியலை அப்படின்னா ரகங்களை மாற்றி பயன்படுத்தணும். கோ 43, ASL 1, MDU 3 இந்த மாதிரி மதுரை ரகங்கள், இந்த மாதிரி ரகங்களை பயன்படுத்தும் போது உங்களுக்கு இந்த ஆனைக்கொம்பன் வந்து எதிர்ப்பு திறன் அதிகமாக நார்மலாகவே இருக்கும். அப்போ இந்த ஆனைக்கொம்பன் வராமல் தடுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செயற்கை முறையில் பார்த்தீங்கன்னா நார்மலாக மருந்து வந்து என்ன அடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு ஃபிப்ரோனில், அந்த ஃபிப்ரோனில் வந்து ஒரு ஏக்கருக்கு ஒரு 1 லிட்டரு அப்படிங்கிற மேனிக்கு இது அடிக்கணும். அப்படி அது முடியலை அப்படின்னா கார்போசல்பான், மார்ஷல்னு சொல்லுவோம். அந்த மார்ஷல் வந்து ஏக்கருக்கு ஒரு 1/2 லிட்டரு கொடுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா தயாமெத்தாக்சம் ஒரு 25% இருக்காது. தயாமெத்தாக்சம் அது ஒரு கிரானியூலாக இருக்கும். அது வந்து 100 கிராம் கொடுக்கணும் ஏக்கருக்கு. இதை கொடுத்தாக்கா இதோடைய அடுத்த பயிருக்கு போகாமல் கட்டுப்படுத்தலாம். ஆமாம், இந்த வந்து கட்டுப்படுத்த முடியும். ஆமாம், இதில் வந்து அந்த ஃபிப்ரோனில் சொல்கிறோம்ல, அந்த மருந்து மட்டும்தான் நல்ல ஒரு வீரியமாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கார்போசல்பான். அந்த தயாமெத்தாக்சம் சொல்கிறது வந்து இலைப்பேனையும் கேட்கும், ஆனைக்கொம்பனையும் கேட்கும். ஆனால் அந்த தயாமெத்தாக்சம் வந்து அது பயன்படுத்துறதுக்கு பதிலாக தான் மீன் அமிலமாக பயன்படுத்திடலாம். ஏன்னா ரெண்டும் ஒரே வேலை தான் செய்யுது. மீன் அமிலம் செய்கிற அதே பூச்சி விரட்டியை தான் இதுவும் செய்யுது. ஆனால் மீன் அமிலம் அதை விட ஒரு பெட்ரு. ஏன்னா உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் கொடுக்குது, ஊட்டச்சத்தையும் கொடுக்குது. ஓகே, நன்றி.